சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த சின்ன பையன் பண்ணிக்கிட்டு இருக்க சில்லி கடை பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த கேள்விகள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோல பல விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகும். முதல் கேள்வியா நான் உங்ககிட்ட கேட்க போறது, இந்த வீடியோவ நீங்க எதுக்காக பார்க்குறீங்க? இதே மாரி மற்ற சேனல்கள்லயும் பிசினஸ் வீடியோஸ நீங்க பார்த்திருப்பீங்க. எதுக்காக அந்த மாரி பிசினஸ் வீடியோஸ தேடி தேடி நீங்க பார்க்குறீங்க? உண்மையிலேயே உங்களோட தேவை என்ன? நீங்க உண்மையிலேயே பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா பரவால்ல. அத வச்சு நமக்கு ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு ஐடியாவ சூஸ் பண்ணி, அது மூலியமா நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, முதல் கட்டமா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே, உங்களுக்கு இப்ப எத்தன வயசு ஆகுது? ஏன் இத கேட்கிறேன் அப்படின்னா, இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழ்ந்த சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த சின்ன பையன் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 14 வயசுல சுயமா ஒரு சில்லி கடை ஆரம்பிச்சு, அந்த கடை மூலியமா தினம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1500லேருந்து அதிகபட்சமா 2500, 3000 வரைக்கும் கூட தினந்தோறும் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த 14 வயசுல இந்த பையனால எப்படி இந்த அளவுக்கு ஒரு சில்லி கடைய நடத்தி லாபம் ஈட்ட முடியுது? இது எல்லாத்தையுமே நீங்க யோசிக்கணும். ஏன்னா, அதுக்கு தான் உங்களோட வயசு என்னான்னு நான் கேட்டேன். இப்ப நீங்க உங்களோட வயசோட ஒப்பிட்டு இந்த பையன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசையில இருப்போம். அதுக்கு பல முயற்சிகள் எடுத்திருப்போம். ஆனா, அதுக்கு எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையா இருக்கிறது, நாம நினைக்கிறது முதல் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, பணம் தான். பணம் இருந்தா நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி நம்ம பணம் இல்லாதனால தான் ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்காம இருக்கோம் அப்படின்னா, இந்த 14 வயசு பையனுக்கு எங்கிருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சிலர் நினைப்பீங்க, ஏன்னா இந்த பையனுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. உண்மையிலேயே அதுதான் 100% உண்மையான ஒரு விஷயமே கூட. ஏன்னா, நமக்கு யாராவது ஒரு உதவி பண்ணுனா மட்டும் தான் நம்மளால ஒரு தொழில இறங்கி பண்ண முடியும். ஒரு செயல நம்ம செய்ய முடியும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையானத நாமளே இத உருவாக்கிக்க முடியும். இந்த 14 வயசு பையனுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? இந்த வாய்ப்ப இந்த பையன் எப்படி தன்னோட டேலண்ட் அதாவது தன்னுடைய திறமைய வளர்த்துக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இத பயன்படுத்தினா, எப்படி இந்த தொழில் இந்த அளவுக்கு இந்த பையனுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது? அப்படிங்கிறத வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதே மாரி நாம இது மட்டும் தான் நமக்கு தேவை. அதாவது பணம் மட்டும் தான் முதலீடுக்கான தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே தப்பான ஒரு கணக்கு போடவே கூடாது. அத விட முக்கியமான ஒரு மிகப்பெரிய முதலீடு கண்டிப்பா நமக்கு தெரியாம நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கூடயே இருக்கு. அது இல்லாதனால தான், அத நம்ம வெளிய கொண்டு வராதனால தான் நம்மளால எந்த ஒரு தொழிலுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த 14 வயசு பையனுக்கு அத பத்தி எதையுமே கவலை இல்ல. ஏன்னா இந்த பையனுக்கு முக்கியமா பயமே இல்ல. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே எப்படி இந்த தொழில ஆரம்பிக்கிறது? இந்த தொழில் ஆரம்பிச்சா நம்மளால எப்படி இத வியாபாரம் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான். இப்படி பல சிந்தனைகள் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம இத்தனை கேள்விகள நம்ம மனசுக்குள்ள நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இத பத்தி எதையுமே யோசிக்காம பணம் கிடைச்சது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது எப்படியாவது நம்ம வெற்றிகரமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, மிக மனதைரியத்தோட இறங்கி இந்த தொழில சக்சஸ் பண்ணி, இப்ப இந்த தொழில் மூலியமா தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்த பதிச்சு, நல்ல வருமானத்த ஈட்டக்கூடிய அளவுக்கு கடைய முன்னேத்தி இருக்காரு. இப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பணம் தேவைதான், இல்லைன்னெல்லாம் கிடையாது. ஆனா, அத விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தைரியம் தான். நம்ம எந்த அளவுக்கு துணிஞ்சு தைரியமா ஒரு தொழில் பண்ணணும்னு இறங்குறோமோ, அதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவுல சக்சஸ குடுக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தொழில் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கணும். கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கிற அந்த தொழிலுக்கு எப்பவுமே மரியாதை குடுக்கணும், மதிக்கணும்.
தொழிலா பண்ணணும். வெறும் கடனுக்குன்னு பண்ணக்கூடாது. எந்த தொழில் பண்ணாலும் அதுல முழு ஈடுபாடோட பண்ணணும். நிச்சயமா அதனால உங்களுக்கு பல விஷயங்கள் கத்துக்க முடியும். உங்க தொழிலையும் நீங்க மேன்மேலும் மேம்படுத்த முடியும். அது மூலியமா நீங்க சக்சஸும் ஆகலாம். சரி, இந்த பையனுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதையும் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து என்னோட இடத்துல நாட்டுக்கோழி பண்ணையும் வச்சிருக்கேன், மளிகை கடையும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்மளோட பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அப்படி என்னோட மளிகை கடைக்கும் நாட்டுக்கோழி பண்ணைக்கும் ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு. உண்மையிலேயே நான் இந்த 2 தொழில் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிடையாது நண்பா. நான் வாரத்துல ஒரு நாள் கறிக்கடையும் போடுவேன். என்னோட கறிக்கடைக்கு தேவையான கோழிகள் என்னோட பண்ணையிலேயே இருக்கு. அதனால அத வச்சு ஈஸியா என்னால கறிக்கடை வாரத்துல ஒரு நாள் போட முடிஞ்சுது. என்கிட்ட வந்து பிராய்லர் கோழிகள் நான் வளர்க்கல. நான் பிராய்லர் கோழிக்கு மட்டும் வெளியில ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். அது மூலியமா என்கிட்ட வந்தா பிராய்லரும் கிடைக்கும், நாட்டுக்கோழியும் கிடைக்கும், வாத்தும் கிடைக்கும், வான்கோழியும் கிடைக்கும், கின்னி கோழியும் கிடைக்கும், கடகநாத்தும் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான கறிகளும் என்கிட்ட இருக்கு. அதனாலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே யூனிக்கான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மெயினா வந்து சொல்லணும் அப்படின்னா ரிப்பீட்டட் கஸ்டமரும் இருக்காங்க. என்னோட மளிகை கடைக்கும் நாட்டுக்கோழி பண்ணைக்கும் ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி என்னோட கறி கடைக்கும் அவரும் வருவாரு. அவரு வந்து ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. இதே மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க. நானும் வந்து உங்கள மாரியே ஒரே இடத்துல 2, 3 தொழில் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு பல நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேரலலா இன்னொரு பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, மளிகை கடை, நாட்டுக்கோழி பண்ணை, வாரத்துல ஒரு நாள் கறிக்கடை, இந்த 3 பிசினஸும் நான் ஒரே ஆள், நான் மட்டும் தான் தனியா பார்த்துட்டு இருக்கறனால, எனக்கு வந்து பேரலலா இன்னொரு பிசினஸும் பண்ணணும்னு ஆசை இருந்ததுனால, பேரலலா பார்த்தீங்க அப்படின்னா, இது கூடயே சேர்த்தி நான் டீ கடையும் வேற ஆரம்பிச்சிருந்தேன். அந்த டீ கடை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற சைடுல இந்த பையனுக்கு பின்னாடி இருக்கிற கடை. அந்த டீ கடையும் நான் வந்து ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச தொழில் அப்படிங்கிறனால, ஏற்கனவே மளிகை கடை, நாட்டுக்கோழி பண்ணை, வாரத்துல ஒரு நாள் கறி கடை இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னால, போக போக பார்த்தீங்கன்னா, அந்த டீ கடைய ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியல. அந்த மாரி சமயத்துல தான் அந்த நண்பர் கேட்டாரு இல்லையா, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் நெனச்சேன், சரி டீ கடை அப்படின்னாவே நம்ம காலையில நேரமா போகணும். அப்படி நேரமா போற சமயத்துல மளிகை கடைய ஃபோக்கஸ் பண்ண முடியல. மளிகை கடைய ஃபோக்கஸ் பண்ணா டீ கடைய ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணலாம்? சரி டீ கடைய மட்டும் இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்திருவோம். எதிர்காலத்துல நம்ம அத மீண்டும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நண்பருக்கு நான் ஏற்படுத்தி குடுத்த வாய்ப்பு தான் என்னோட டீ கடைய நான் அவருக்கு சேல் பண்ணேன். சேல் பண்ணிட்டு இந்த கடை மூலியமா உங்களுக்கு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாக்கள் நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரே இடத்துல ஒரு தொழில் 2 தொழில் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா குடுத்தேன். அவரும் அதே மாதிரி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, சரி சில்லி கடை போட்டா பரவாயில்லையே. ஏன்னா உங்ககிட்ட தான் பிராய்லர் கோழிகள் இருக்குல்ல. எனக்கு வந்து உயிரடியா குடுங்க. மத்த கடைகளோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பார்த்து குடுங்க. ஏன்னா உங்களால தான் எனக்கு இந்த டீ கடை ஆரம்பிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி நீங்க குடுத்த ஐடியால தான் பார்த்தீங்கன்னா, நான் சில்லி கடையும் போடலான்னு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கோஆப்பரேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அவருக்காக நானும் பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் ரேட்ட விட உயிரிட ரொம்ப கம்மியா ரூ. 5 ரூ. 10 கம்மியா தான் அந்த நண்பருக்கு குடுத்தேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் இந்த சில்லி கடை. அதுலயும் இன்னொரு ஐடியா நான் சொன்னேன். ஏன்னா அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கறனால காலையில மட்டும் தான் டீ கடையில இருப்பாரு. அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு மேல தான் டீ கடைக்கு வருவாரு. அப்ப இடைப்பட்ட கேப்ல அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மாவோ, அப்பாவோ யாராவது ஒருத்தர் தான் பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில்லி கடைய நீங்க எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்க? அதனால நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். சில்லி கடை உங்களுக்குன்னு தனியா இருக்கட்டும். ஆனா, அது வந்து முழுக்க முழுக்க நீங்க பார்க்காதீங்க. யாராவது ஒரு ஆள வச்சு நீங்க வந்து டெய்லி பேமெண்ட் மாரி, கமிஷன் மாரி வாங்கிக்கங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து தினம் ஒரு ரூ. 500 கமிஷன் மாரி வாங்கிக்கிட்டு, மாசம் ரூ. 15 உங்களுக்கு அதுல வருமானம் வரும். இது மூலியமா நீங்க உங்களால உங்க மூலியமா இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க பிசினஸ் பண்றதுக்கு உங்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா குடுத்தேன். அந்த மாரி தான் அந்த ஐடியா படி தான் அவரு வந்து அவரோட ஊர்ல ஒரு சின்ன பையன், சொந்தக்கார பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து நம்ம இந்த மாரி வந்து ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன கூட்டிட்டு வந்து
இருந்து ஆரம்பத்துல கூடயே இருந்து சில்லி கடைக்கு தேவையான எல்லா வேலைகளுமே அந்த பையன் பண்ணி குடுத்துருந்திருக்காப்புல. அப்படி பண்ணுனா அதனோட பலனா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே அந்த தொழிலும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இந்த 14 வயசு பையன் பார்த்தீங்கன்னா, சில்லி கடைய டெவலப் பண்ணி தினம் ரூ. 500 பார்த்தீங்கன்னா, கமிஷனா அந்த டீ கடைக்காரருக்கு குடுத்துருவாரு. இப்படிதான் நண்பா இந்த 14 வயசு பையனுக்கு ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ரொம்ப சிறப்பாவே பயன்படுத்தி தன்னோட திறமையால இந்த தொழில சக்சஸ்ஃபுல்லாவும் நடத்தியும் காட்டிட்டாரு. அதுக்கு கிடைச்ச பலன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்ல அந்த பையனுக்கு கிடைச்ச வெற்றியே. எப்பவுமே நமக்கு வாய்ப்புங்கிறது எப்போது ஒரு டைம் தான் ரேரா தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பையும் நம்ம பக்காவா பயன்படுத்தி அதுல நம்ம வெற்றி காணல அப்படின்னா, நம்மளோட தப்பு தான். உண்மையிலேயே நமக்கு என்ன வேணும்? நமக்கு வாய்ப்பா? இல்ல நம்மளோட தைரியமா? அப்படிங்கிறத நாம தான் யோசிக்கணும். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கீழ தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.